ராகுல் வேற சிறப்பா விளையாடிட்டு இருக்காரு. சாதாரண விஷயம் இல்ல. ஆனா நீங்க சொன்னதுல வந்து தோனியை பத்தி சொன்னீங்க இல்லையா, விண்டேஜ் தோனியை பார்த்தோம்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே விண்டேஜ் தோனியை பார்க்க தாங்க இப்ப சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎஸ்கே ஜெயிச்சு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. விண்டேஜ் தோனி தான். தோனியை பார்க்கணும், தோனியோட ஒரு சிக்ஸை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் ஆயிரக்கணக்கில் பைசா கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்கி வரோம் அப்படின்ற காம்ப்ளிமெண்ட் டிக்கெட் கூட ஓசியில் அடிச்சு பிடிச்சாது வாங்கிட்டு வரோம்னா அந்த தோனியோட ஒரு சிக்ஸை பார்க்க தான் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎஸ்கே தயவு செய்து கோபம் கொண்டு வெறியா எழுந்துருங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு மேட்ச் இருக்கு, தெரியுமா தெரியாதா? இருக்கு இல்லையா? ஆமா, நாளைக்கு அதுவும் 2 அடிப்பட்ட சிங்கங்களுக்கு எதிராக 2 டீமும் போகுது. ஏன்னா கேகேஆரும் 4 ரன்ல மிஸ் பண்ணாங்க எல்எஸ்ஜிக்கு எதிராக. அதே மாதிரி சிஎஸ்கேயும் எனக்கு தெரிஞ்சு மற்ற மேட்சை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த 2 டீமே ஆனாலுமே தோத்தாலுமே ஸோ கொஞ்சம் போராடி தோத்த மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் அடிபட்டு இருக்காங்க. நாளைக்கு மேட்ச் ரொம்ப வெறித்தனமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா நீங்க பாருங்க, நாளை இரவு 7:30 மணிக்கு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 25வது மேட்ச் கால் செஞ்சுரி அடிக்கிறாங்க. எனவே நாளைக்கு மேட்ச்ல இவங்க 2 பேரும் மோத போறாங்க. ருத்ராஜ், இது உனக்கு கடைசி வாய்ப்புப்பா. நீ இந்த மேட்ச் ஜெயிக்கலனா பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைஞ்சு போயிடும். ருத்ராஜ் அண்ட் டீம் தயவு செய்து சிஎஸ்கே பொங்கி எழுங்க, சிங்கமா வாங்க, நீங்க வரத பாக்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு சிஎஸ்கே உட லட்சக்கணக்கான ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது சமூக வலைதளங்களும் தொடர்ந்து வைரலா பரவிட்டு இருக்கு. எனவே சிஎஸ்கே மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே மேட்ச் பத்தி பேசணும்னா இன்னைக்கு ஆர்சிபி வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் 2 சூப்பர் ஜெயன்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த 2 சூப்பர் ஜெயன்ஸ்ல யாருக்கு வாய்ப்பு அதிகம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முக்கியமா நம்ம பார்க்க போறது எக்ஸ் ஃபேக்டர் ஒரு விஷயம் இருக்கு. யார் எக்ஸ் ஃபேக்டர்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டெல்லி அணியோட எக்ஸ் ஃபேக்டரா யார் இருப்பாங்க, டெல்லி அணியோட எக்ஸ் ஃபேக்டரா யார் இருக்க போறாங்கன்றத பார்ப்போம். தற்போது திரையில வரப்போகுது எக்ஸ் ஃபேக்டர் யாருன்னு அதை பத்தி நம்ம கண்டிப்பா டெல்லிக்கு பாத்தீங்கன்னா ஃபாஃபும் மிச்சல் ஸ்டார்க்கும் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபாஃபோட ஆல்ரெடி ஒரு நம்ம எக்ஸ் ஃபேக்டர்ல ஒரு எக்ஸ் பிளேயரா ஆர்சிபிக்கு விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ அவரோட பேட்டிங் மேபி லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் அவர் சிக்கா இருந்தாரு, அதனால விளையாடல. இன்னைக்கு அவர் உள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கு எதிராக ஒரு மிக பெரிய பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மிச்சல் ஸ்டார்க் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட மெயின் லீடிங் போலரா இருக்கார். ஸோ அவர் இன்னும் நல்லாவே சூப்பரா போட்டுட்டு இருக்காரு டிசிக்கு. ஏன்னா ஆர்சிபில நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி பேட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங். ஸோ மிச்சல் ஸ்டார்க் இன்னொன்னு கோலிக்கு எதிராக நிறைய டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய ஃபேக்டா நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இவங்க 2 பேர் தான் டிசிக்கு ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டிசியோட எக்ஸ் ஃபேக்டர் நீங்க 2 பேரும் சொல்லிட்டீங்க. ஆனா நான் டிசியோட எக்ஸ் ஃபேக்டரா இன்னைக்கு பார்க்கறது யாருன்னா அக்சர் பட்டேலை பார்க்கறேங்க. பாருங்க, ஒரு அண்டர்டாக அக்சர் பட்டேல் கேப்டனா இருக்காரு. அவர் பேட்ஸ்மேனா, பவுலரா, கேப்டனா 3 இடத்தையும் சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் 3க்கு 3 பலமா இருக்காங்க. 4வது போட்டில ஜெயிப்பாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி ஆர்சிபியோட எக்ஸ் ஃபேக்டர் யாருன்னு பார்க்க போறோம். எக்ஸ் ஃபேக்டர் ஆர்சிபியோட எக்ஸ் ஃபேக்டர் யார், அந்த எக்ஸ் ஃபேக்டர்ல திரையில யார் வரப்போறாங்கன்னு பார்ப்போம். நிச்சயமா இவரா இருக்குமா அவரா இருக்குமான்னு பார்த்துட்டே இருக்கோம். வந்துட்டாங்க 2 பேரு, விராட் கோலியும் ஹேசல்வுட். 2 நட்சத்திரங்கள். எப்படி இருக்கு இந்த எக்ஸ் ஃபேக்டர்? ஸோ கண்டிப்பா, ஏன்னா ஆர்சிபிக்கு நம்ம விராட் கோலி ஃபார்முக்கு வந்துட்டாரு, அதனால தான் நம்ம இந்த எக்ஸ் ஃபேக்டர்லேயே சேர்த்துருக்கோம். ஸோ அவர் ஃபார்முக்கு ஒன்ஸ் வந்துட்டாருன்னா அந்த ஆரஞ்சு கேப்பை தூக்காம அவர் விட மாட்டாரு. இன்னைக்கு அவர் கலக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஹோம் கிரவுண்ட்ல லாஸ்ட் மேட்ச் ஒரு லாஸ் ஆனாங்க, அதுக்கு இன்னைக்கு பழித்து இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அடிப்பாருன்னு நம்ம பார்க்கல விராட் கோலி. இன்னொன்று ஹேசல்வுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சிஸ்டண்டா போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம இந்த எக்ஸ் ஃபேக்டர்ல வச்சிருக்கோம் ஆர்சிபி. நிச்சயமா ஹேசல்வுட் வந்து இப்ப உண்மையிலே ஆஸ்திரேலியாவுக்கு சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். ஆனா இந்த ஐபிஎல்ல வந்து அவர் போடும்போது ஒரு பயத்தை ஏற்படுத்துறாரு. எதிரணிகள் வந்து கொஞ்சம் பார்த்து விளையாடணும், இப்படி விளையாடணும் பயப்படுறாங்க. அடிக்க ஃப்ரீ ஸ்ட்ரோக்ஸ் மூவ்மெண்ட் அவர் பத்தில் கொடுக்க முடியல. அதுவே அவருடைய சக்சஸா இருக்கு. ஆர்சிபிக்கு பலம் சேர்க்கும் ஹேசல்வுட் இன்னைக்கு எக்ஸ் ஃபேக்டரா இருந்து நிச்சயமா அந்த அணிக்கு வெற்றியை தேடித்தரா சொல்ல ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, ஏன்னா ஏன் ஹேசல்வுட்டை போட்டோம் அப்படின்னு நம்ம முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா அவரோட அந்த டஃப் லென்த் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த டஃப் லென்த்தை அவர் போடுற அந்த 4 ஓவருமே எல்லா 24 பால் போடுறான்னா அந்த 24 பாலுமே ஒரு டஃப் லென்த் போடுவார். ஸோ அதனால தான் நீங்க சொல்ற மாதிரி பேட்ஸ்மேனால அவரை கணிக்கவே முடியல. அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல் ரேட்ல இருக்கிற காரணம் அதான். நிச்சயமா
நம்ம நேயர்களுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு தகவலை சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் என்னை திட்டுவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் உண்மையை சொல்லணும் இல்லையா? ஏன்னா சாதனையை சொல்கிற அதே வேகத்தில் மோசமான சாதனை, மறக்க வேண்டிய சாதனையும் சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொன்ன நம்ம 13 கேட்ச் சிட்டர்ஸை விட்டோன்னு இன்னொரு கேட்சும் 45 பந்துகளை டாட் பால்ஸாக கொடுத்த ஒரு பெருமையும் மோசமான பெருமையும் சிஎஸ்கேக்கு இருக்குங்க. கடந்த மேட்ச்சில் 43 பந்தை டாட் பாலாகவே கொடுத்துருக்கும். அந்த அளவுக்கு மோசமாக விளையாடி இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு பக்கம் டாட் பால் மோசமான சாதனை, ஒரு பக்கம் அதனால மரங்களை நட்டிருக்காங்கன்றதும் முக்கியமாக இருக்க வேண்டியது. இருந்தாலும் சிஎஸ்கே நாளைக்கு மேட்ச் நிச்சயமா ஜெயிக்கணும் அப்படின்ற வெறி எல்லாருக்கும் இருக்கு, சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு குறிப்பா இருக்கு. நிச்சயமா அதற்கேற்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் தோனி தலைமையில, தோனியோட மென்டர்ஷிப்ல, ஏன்னா தோனி கேப்டனா ருத்ராஜ் இருந்தாலும் தோனி தான் எல்லாத்துக்கும், தோனியை முகமுடிய மாட்டிட்டு தான் எல்லாருமே வராங்க, அதுதான் உண்மை. எனவே தோனியோட தலைமையில அந்த வீறு நடை போடுமா, வெற்றி நடை போடுமா சிஎஸ்கே என்பதை அறிய எல்லோரும் ஆவலா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வின்னோமீட்டர் என்ன சொல்ல போகுது, யாருக்கு எப்படி இருக்க போகுது, முதல் லிவி கிட்ட கேட்போம். வின்னோமீட்டர்ல உங்க வாய்ப்பு யாருக்கு கொடுக்க போறீங்க? ஆர்சிபிக்கு தான் என்னோட வின்னோமீட்டர் இன்னைக்கு கொடுக்க போறேன். ஏன்னா 60 ஆர்சிபிக்கு, DC 40 இந்த மேட்ச்ல. 60 ஆர்சிபி, ஒரு விராட் கோலி ஃபேன் போல இருக்குங்க, அதான் பேசுறா. எப்படி 60 விராட் கோலி டீமுக்கும் 40 அக்சர் பட்டேலுக்கும் சொல்றாரு. ஆனா என்னோட வின்னோமீட்டர் 70 DC 30 ஆர்சிபி. ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல வந்து ஆர்சிபிக்கு பிரஷர் ரொம்ப கூடுதலா இருக்கும். ஏன்னா ஜெயிச்சு அவனுக்கு கட்டாயத்தில் விளையாடுறதுனால விராட் கோலிலாம் அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ணிருப்பாரு, நிறைய மேட்ச் விளையாடி இருக்காரு. இருந்தாலும் ஐபிஎல் ப்ரெஷரே இன்னைக்கு ஒரு தனி ப்ரெஷருங்க. இது எக்ஸ்ட்ரா 2 குக்கரை வச்சு குக்கர் ப்ரெஷர் மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் குக்கர் மேலே உட்காந்துருக்க மாதிரி தான் விளையாட வேண்டிய சூழ்நிலையே ஆர்சிபி அணிக்கு மட்டும் இருக்கும். ஏன்னா ஆர்சிபியோட கிரவுட், அந்த பெங்களூர் சவுண்ட், பெங்களூர் ஃபேமஸ் ஃபார் டெசிபிள்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு அதிக அளவு டெசிபிள்ஸ் சவுண்ட் வரக்கூடிய இடம் என்றால் அது பெங்களூர். 130 டெசிபிள்ஸ் விராட் கோலி உள்ள வரும்போது தோனிக்கும் வரும் அந்த டெசிபிள்ஸ் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா பிரஷர் உண்டு. எனவே வின்னோமீட்டர் இன்னைக்கு ரசிகர்களான நீங்க என்ன சொல்லிருக்கீங்க பார்க்கலாமா? கிடுன்னு ஏறுது பாருங்க வின்னோமீட்டர்ல. நீயா நானா, நீயா ஆர்சிபியா டிசியா, ஆர்சிபியா டிசியான்னு வந்திருக்கு. ஆடாடாடாடா, இதெல்லாம் விராட் கோலியோட ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஓட்டு போறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி நடக்குது. இருந்தாலும் ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், பெங்களூரு அல்ல, இப்போது பெங்களூரு 62%, டெல்லி கேபிட்டல்ஸ் 38%. வின்னோமீட்டர் இன்றைய வின்னோமீட்டர்ல மிக தெளிவா வந்திருக்குங்க. ஆர்சிபி 62, டெல்லி கேபிட்டல்ஸ் 38 என்று போட்டிருக்கீங்க. இந்த நேரலையில நீங்க போட்ட வாக்குது யாருக்கு இருக்குன்னு வின்னோமீட்டர் சொல்லுது. ஆனா வின்னோமீட்டர் என்ன சொன்னாலும் இன்னைக்கு மேட்ச் என்ன நடக்க போகுது என்பதை நான் மட்டும் இல்ல, லிவி மட்டும் இல்ல, நீங்களும் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனவே தயாரா இருங்க. மேட்ச்ல யார் ஜெயிக்கலான்னு பார்ப்போம். நம்ம சொன்ன விஷயம் நடக்குதுன்னு பார்ப்போம்.